மகர ராசிக்காரங்க நல்லது கெட்டதா முழுசா தெரிஞ்சவங்க, சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்கள்லயும் நேர்மையும், உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ, பந்தமோ அது தப்புனா அது தப்புதான். வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா, நீங்க கூட்டிட்டு போற ஒரு பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. விசாரிச்சுட்டு எந்த பக்கம் நியாயம் இருக்குதோ, அங்க தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை குடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும், துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும், கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க. இதனால பார்க்கிறவங்க எல்லோருமே மகர ராசியா, இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வீட்ல சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய நபர்கள் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க, நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு, மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க. உங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படின்றதற்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்க. கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த 7.5 சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும், துன்பங்களும், இழப்புகளும் மட்டுமே நீங்க கடந்த காலகட்டங்கள்ல அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க. சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி. தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும், உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு வந்து நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ, கஷ்டத்தையோ, துன்பத்தையோ கொடுத்ததில்ல. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது? அப்படின்னு தான் பெரும்பாலான மகர ராசி நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும். அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிரும். இந்த மாதிரி பிரச்சனை வரும், போகும் அப்படின்ற நிலைமையில தான் முக்கால்வாசி மகர ராசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும், கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும், மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு பொன்னான ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல இருந்து உங்களுக்கு எந்த மாதிரி நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம். கடந்த 2024, 25 காலகட்டங்கள்ல மிகவும் மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நீங்க. சரி, இந்த 2026லயாவது ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுதுன்னு அப்படின்னு நினைச்ச உங்களுக்கு முதல் 2 மாதங்கள் ஜனவரி, பிப்ரவரி ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். சரி, மார்ச் மாதத்துல இருந்தாவது ஏதாவது ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு பார்க்கலாம் இருந்தவங்களுக்கு சனி பயிற்சி வேற வருதுங்கிறாங்க. ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க உங்களுக்கு தற்பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதாவது மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் பண்ணியிருக்காரு. அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 சனியோட தாக்கம் அப்படின்றது இனி வரக்கூடிய நாட்கள்ல இருக்காது. இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு சனி பகவான் வந்து நீங்க செய்த கர்மாவிற்கு ஏற்ற தண்டனையை ஃபர்ஸ்ட் கொடுத்திருப்பாரு. இனி வரக்கூடிய நாட்கள்ல பொருளாதாரத்திலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் உங்களுக்கு ஏற்பட போகுது. அதற்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய வக்ர பேச்சியானது இந்த மார்ச் 11ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது இத்தனை நாட்களாக குரு பகவான் உங்க ராசியில 8ஆம் இடத்துல இருந்தாரு. தற்பொழுது 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தற்பொழுது 3ஆம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி வரதுனால இத்தனை நாட்களாக கிடைக்காமல் இருந்த ஒட்டுமொத்த குரு பேச்சு பலன்களும் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அப்படின்றது வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு ஏற்பட போகுது. அதற்கடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது 12 ராசி
ராசிகளுக்குமே பொது பலனாகத்தான் பார்க்கப்படுது. இதன் மூலமாகவும் உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்பட போகுது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 வருட கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால, அதாவது இந்த மார்ச் மாதத்துல இருக்கிறதுனால, இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள்ல வீடு கட்டி பாதியில நிக்கிறது, பணம் கொடுத்து ஒரு பக்கம் வராமல் இருக்கிறது, இந்த மாதிரி அரைகுறை விஷயங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும். அது அனைத்தும் முழுமையடைய செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இனி வரக்கூடிய ஒரு 6, 7 மாதங்கள் அப்படின்றது இந்த வருட கிரகங்களுடைய ஒட்டுமொத்த பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்திற்கு ஈடான நாட்களாகவே வரக்கூடிய ஒரு 6, 7 மாதங்கள் அப்படின்றது மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா ராகு எது பயிற்சி. ஐயையோ, ராகு எது பயிற்சின்னு சொன்னாவே பாத்தீங்கன்னா எல்லோருமே பயப்படுவாங்க. ஏன்னா கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ராகு எது காலகட்டம் அப்படின்றது உங்களுக்கு மிகவும் மோசமான ஒரு ரொம்ப நெருக்கடியை தந்த காலகட்டமாகவே பார்க்கப்படுது. ஆனா தற்பொழுது வரக்கூடிய இந்த ராகு எது காலகட்டம் அப்படின்றது இந்த ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்பட போகுது. குறிப்பாக பாத்தீங்கன்னா உடல் சார்ந்த பிரச்சனைகள், தொழில் சார்ந்த பிரச்சனைகள் முழுமையாக சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ராகு காலகட்டம் அப்படின்றது உங்களுக்கும் பார்க்கப்படுது. கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றதை கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை, அதுவும் குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாம செஞ்சுக்கிட்டு வந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, பேங்க் சைடோ, இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சுக்கிட்டு இருக்கும் நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ரூபத்துல தொல்லையும் குடைச்சலும் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காமல் உழைச்சுக்கிட்டு வந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு கூட வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இதனால் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ அல்லது உங்க கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகை, ப்ரொமோஷன் எல்லாம் கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் எப்படி போய் வேலைக்கு சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும். அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபார தடைகள் அனைத்து விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்கள்ல திருமண நிலை அப்படின்றது பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படின்றது எளிமையா அடைஞ்சிருது. ஆனா மகர ராசி ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். அடிச்சு பிடிச்சு நிச்சயத்த வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்கன்னு அதை கெடுத்து விடுறதுக்குன்னு நிறைய நபர்கள் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்க ஜாதகத்திலையும் பாத்தீங்கன்னா சுத்த ஜாதகம், ராகுகேது ஜாதகம், செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படின்றது மகர ராசி ஆண்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல இது அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தி அடைந்து விரைவில் நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்க போறீங்க. வாழ்க்கை துணையை இழந்த மகர ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிடுவாங்களோ, ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ, இல்ல அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றதற்காகவே நிறைய நபர்கள் வந்து இந்த 2வது திருமணத்தை பத்தி யோசிக்காமலே இருக்கீங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால அந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப
கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கும் மகர ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு திருமணமாகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது. நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல. வாரத்துல 3 நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம். ஆனாலுமே இன்று வரைக்குமே எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய 6 மாதங்களுக்குள்ளேயே விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது கண்டிப்பாக உண்டாகும். காதலிப்பவர்களுக்கு இந்த 2026 நிச்சயம் காதல் அடுத்த கட்டமான கல்யாணத்தை நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகப்படியாகவே உள்ளது. கடந்த காலகட்டங்கள்ல இந்த 7.5 சனி மூலமாக அதிகமான காதல் தோல்வியை சந்திச்ச நபர்ல பார்த்தீங்கன்னா, அது மகர ராசிக்காரங்க தான். ஆனா தற்பொழுது இந்த நிலை அப்படின்றது விரைவில் மாறப்போகுது. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ, பெண்களோ, அரசு வேலையோ, தனியார் வேலையோ, கூலி வேலையோ, நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படின்றது பன்மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களிலேயே தீர்வு கிடைக்க போகுது. 1 பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே விரைவில் கட்டி முடிக்க போறீங்க. உங்களுடைய இந்த பொருளாதார வளர்ச்சி என்பது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படின்றது ஏற்பட போகுது. உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்கள், சொந்தக்காரர்கள், குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கோங்க. எதையுமே யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது வரக்கூடிய காலகட்டங்களில் மகர ராசிக்காரர்களுக்கு.